மேலும் விரிவான செய்திகளை பார்ப்போம். டோக்கியோ மாஞ்சி கும்பலுக்கிடையே அதிகரித்து வரும் தகராறில் அப்பாவி பொதுமக்கள் பலியாகியுள்ளனர். கேட்கவே கஷ்டமா இருக்கு. சம்பவம் நடந்த இடத்தில் இதய நுரையீரல் பாதிக்கப்பட்ட ஒருவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். மேலும் சியாபுகுவில் வசிக்கும் 25 வயது நவோட்டா டாஷிபானா மற்றும் அவரது மூத்த சகோதரி ஹினாட்டா டாஷிபானா ஆகியோர் இறந்துவிட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. டோக்கியோ மெட்ரோபாலிட்டன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இதை தீவிரமாக விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாரு? ஹினாட்டாவா? மிடில் ஸ்கூல் லைஃப்பில் இருந்த ஒரே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஹினாட்டா. அவள் இப்போ செத்துட்டாளா? என்னாச்சு ஆண்டி? மன்னிச்சிருங்க ஆண்டி.ことを言わせるんですかね、花垣武道くん。DVD は返却されたらすぐに陳列。何度も言いましたよね。すいません。はい、謝るだけ。マジだせ。おい、おっさん。なんか文句あんの？いや、すいません。おい、何やってんだお前。என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. பாலா போன பழைய அப்பார்ட்மெண்ட்டில் தனியாக வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்கேன். என்னோட வயசு கம்மி அந்த மேனேஜருக்கு என்னை முட்டாள் மாதிரி ட்ரீட் பண்ணுறான். சின்ன பசங்க கூட என்னை கலாச்சி சிரிச்சிட்ருக்கானுங்க. நான் அவனுக்கு சாரி சொல்லிட்டு வரேன். என் வாழ்க்கையில் இருந்த ஒரே ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் இப்போ இறந்துட்டா. அதுக்கு மேலே நான் இன்னும் வெர்ஜினாக தான் இருக்கேன். என்ன வாழ்க்கடாது. இல்லை, நான் கண்டிப்பாக சாக போகிறேன். ஆனால் இந்த நேரத்தில் கூட என் கண்மடி எங்கள் அப்பாவோ அம்மாவோ வரல. என் முன்னாடி நிற்கிறது ஹினாட்டா தான்.2組の立花さんが花垣のこと好きだってさ。やる。マジでよ、なんでお前なんだ。どうするの？昨日よその男子が見に来てたよ。何をじゃなくて立花さん、あの子すっごいモテるんだからね。இப்போ யோசித்து பார்த்தா கூட மிடில் ஸ்கூல் செகண்ட் இயர் தான் என் லைஃபோட பெஸ்ட் டைமாக இருக்கும். அப்போல்லாம் நான் செம கூலாக இருந்தேன். செகண்ட் இயர் கேங்களே நான் தான் நம்பர் 2. என் லைஃப்பில் இருந்த ஒரே நல்ல விஷயம் ஹினாட்டா மட்டும்தான். இது என்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி இருக்குது. மன்னிச்சிருங்கக்கா. ஏ டாக்கமிச்சி, டாக்கமிச்சி, அங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வாடா. என்னால் நம்ப முடியல. நான் தான் கெத்துட்டு வந்தால் மாக்கட்டும். கண்ணாடி போட்டால் ஸ்மார்ட் ஆயிடுவேன் நம்புற யாமகிசி. இவன் கேங் லீடர் ஆக்கும். அவன் என் சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் தாபியா. ஏய் யாமகிசி, இந்த ஒரு மேகசினை பற்றியா பார்த்தேன்டா. எனக்கு செம்ம ஹாட்டாக இருந்துச்சுல. டேய் கொஞ்சமாக சீரியஸாக பேசுகிறேன். எனக்கு ரொம்ப பசிக்குதுடா, ஏதாவது சாப்பிட போகலாமா? என்கிட்ட ஹேம்பர்கர் கூப்பன் இருக்குடா, வாங்க பார்த்துக்கலாம். ஓப்பன் செட்டு பேகி பேண்டா. நானா என்ன கெட்டப்டா இது? மிடில் ஸ்கூல் லைஃப்பில் இவ்வளோ கேவலமாவா இருந்தேன்? என் லைஃபோட பீக்கியாக தானடா. பாக்கெட்டில் இருக்கு 500 எண்ணும் போதுமா? அட பிப்போனே, நம்பவே முடியலடா. இன்னைக்கு டேட் என்ன? ஜூலை 4 2005. இரு யோசிச்சு பார்க்குறேன். 1 2 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டேண்ணா. சரி டாக்கமிச்சி,
அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாமே ரியலாக ஃபீல் ஆகுது. உண்மையாகவே உனக்கு ஃப்ரைஸ் மட்டும் போதும் மாட்டாங்க மிச்சி, அது இதில் எவ்வளோ சின்னதாக வேறு இருக்குது. போதும்டா, ஏன்னா எனக்கு இப்போதைக்கு பசிக்கலை. உன் கசின் சிபியா தேர்ட் இயரோட கேங் லீடர்னு தெரிஞ்சது வந்து ரொம்ப கெத்தாக இருக்குடா. தேர்ட் இயரில் போய் மசாரோட பேரை சொன்னாலே போதும்டா, அவன் அலறுவானுங்க. என்னோட கசினா மசாருவா பற்றியா பேசிகிட்டு இருக்கானுங்க? கைஸ், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னே எனக்கு கொஞ்சம் கூட புரியல. அவன் வந்தால் மட்டும் நம்மளுக்கு என்ன யூஸு? என்னாச்சு? உனக்கு புத்தி இருக்காடா? நம்ம போய் சண்டை ஆரம்பிக்கலாமா? மசாரு சொன்னது இப்போ தான் ஞாபகமே வருது. சிபுயா மிடில் ஸ்கூலில் அவன் தானே லீட்ரு இப்போது. இது மீசோ மிடில் செகண்ட் இயருக்கும் நமக்கும் நடக்கிற வாடுறா. வாங்கடா ஒரு கை பார்த்துக்கலாம். என்னடா சொல்லிகிட்டு இருக்க லூசு மாதிரி? அங்கே போய் சண்டை போடணுமா? டேய், யாராவது சொல்லி புரிய வைங்களாண்டா உனக்கு. டாக்காமிச்சி, நம்மளை ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க. சண்டை செய்யறத தவிர வேற சண்டையெல்லாம் வேணாண்டா. எதுக்குடா கேங்கெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு? நம்ம ஆள்லாம் ஒன்றும் கூப்பிட்டு போக தேவையில்ல, நேராக போகிறோம், தூக்கி போட்டு சூத்துலேயே மிதிச்சுட்டு வரோம். சூத்தில் மிதிக்கணுமா? ஏ டாக்கமிச்சி, இதாண்டா லீட்ரு. டேய், உடச்சிட போறீங்கடா. கொஞ்சமாச்சும் பொறுமையாக இருக்கானுங்களா? இவ்வளோ வேகமாக போகிறானுங்க. ஆமாம், இது ஆல்ரெடி நடந்தது தானே. சிபியா ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடியே நான் மசாரு கிட்ட பேசிட்டேன். அப்புறம் என்ன? ஏய், நீங்கள் 2 பேரும் செகண்ட் இயர்ஸா? சண்டையா? எது சண்டையா? நான் சண்டை போட்டே 10 வருஷத்துக்கு மேலே ஆகுதே. ச்சே, எனக்கு பயத்தில் ஒன்றுக்கே வந்துடும் போலையே. ஃபஸ்ட் இயர் பசங்களாடா நீங்கள்? ஃபஸ்ட் இயர்லாம் ஏன்டா வெளியே சுற்றுறீங்க? இவனுங்க என்ன இவ்வளோ ஆர்வக்கோளராக இருக்கானுங்க? உணர்ச்சியெல்லாம் கட்டுப்படுத்துங்கடா டேய். பொறுமையாரு, பதட்டப்படாத. இது வெறும் ஃப்ளாஷ்பேக் தான். அப்புறம் எதுக்கு பயந்துக்கிட்டு? இங்கே ஒரு செகண்ட் இயர்ஸும் இல்லைடா. நம்ம பேசின எல்லாருமே ஃபஸ்ட் இயர் தேர்ட் இயருமா இருக்காங்க. செகண்ட் இயர் எங்கடா? ஒருவேளை ஸ்கூல் பக்கமே வரதில்லை போல. இல்லைன்னா நம்ம வரோன்னு தெரிஞ்சு பயந்து ஓடி போயிருப்பானுங்களோ? இருக்கலாம்டா. இந்த பார்க் எனக்கு ஞாபகம் இருக்குது. சிபுயா சிட்டி பசங்களே சொம்பைங்க தான். இதில் செகண்ட் இயர் மட்டும் நம்மளை என்ன பிடுங்கிடவா போகிறாங்க? டாக்கமிச்சி, எது சிட்டி பாய்ஸா? ஹேய், செகண்ட் இயர்ஸ் கூட சீன் போடுற பசங்க நீங்களாடா? இவங்க தேர்ட் இயர்ஸ் ஆச்சே. செகண்ட் இயர்ஸ்லாம் இப்போ ஸ்கூல் ட்ரிப்பில் இருக்கானுங்க. இவங்க நம்மள மாதிரி பேப்பர் ரவுடி இல்லை, ஒரிஜினல் ரவுடிஸ். எப்படி இருந்தாலும் உங்களை அடித்து பொழக்க தான் போகிறோம். வந்து வரிசை இல்லைங்கடா. இல்லை, நீங்கள் எல்லாம் தேர்ட் இயர்ஸா? என் தலைவன் தேர்ட் இயர் கேங் லீடர் மசாருக்கிட்ட நாங்கள் ஆல்ரெடி பேசிட்டோம். மசாரு? மசாரு, இவ்வளோ கத்த வேணாம், எனக்கு நல்லாவே கேட்குது. சரி, இங்கே இருக்க எல்லாத்துக்கும் போய் ஜூஸ் வாங்கிட்டு வாடா. அப்போது காசு கொடு. ஏய், என்னோட ஒரு குத்து 100 எண்ணுக்கு சமண்டா. இங்கே எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 இரு, நானே போய் வாங்கிட்டு வரேன். ஏய் டாக்கமிச்சி. ஆமாம், எனக்கு ஞாபகம் இருக்குது. மசாரு வெறும் சீன் மட்டும்தான் போட்டுட்ருப்பான். இப்போ இங்கே என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். இவனுங்க எல்லாரும் சேர்ந்து எங்களை அடித்து பொழக்க போகிறானுங்க.
நீங்களே கெத்துன்னு சொல்லிட்டு வெளியே சுற்றக்கூடாதுடா. சண்டை செய்கிறதுக்கு முதல் தைரியம் வேணும். இனிமேல் நீங்கள் எல்லாரும் டோக்கியோ மாஞ்சி கேங்கோட அடிமைகள்ரா. டோக்கியோ மாஜி கேங் இங்கேருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. அவங்க எங்களை அடிமையோட ரொம்ப கேவலமாக நடத்துனாங்க. அதனால தான் நான் மிடில் ஸ்கூல் முடிஞ்சதுமே சொந்த ஊரை விட்டு வெளியூர் போயிட்டேன். அங்கே போய் கூட என் லைஃப் எதுவுமே மாறலை. எல்லார்கிட்டேயும் சாரி சாரி ஐ எம் ஸோ சாரி 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 கேட்டே என் லைஃப் ஃபுல்லாக போயிடுச்சு. ச்சே, சாகிற நேரத்தில் கூட இவ்வளோ கேவலமான ஃப்ளாஷ்பேக்கை ஞாபகம் வரணும். புரிஞ்சிருச்சு கடவுளே, நீங்கள் என் லைஃப் மொத்தமாக வேஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க. டாசிபானா டோக்கியோ மாஜி கேங். ஆமாம், 12 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களால தானே டாசிபானா இறந்து போனான். இப்போ மட்டும் தெரிஞ்சு என்ன யூஸ் ஆக போகுது? டாசிபானா நான் அழுத நீ அவங்ககிட்டே சொல்லிடாதீங்களா. எனக்கு வேற பசிக்குது. கட்சடோன் சாப்பிட்ணும் போல் இருக்குது. ஆனால் வாய் ஃபுல்லாக வீங்கிருச்சு, சாப்பிட முடியாது போல். என்னடா ஆச்சு டாக்கமிச்சி? என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்க. நான் இப்போ போகணும். டாசிபானா, நான் அவளை இப்போ பார்த்தே ஆகணும். இந்த பில்டிங்கில் எங்கே இருக்கான்னு நான் மறந்துட்டேனே. டாசிபானா டாசிபானா கண்டுபிடிச்சிட்டேன். ஆமாம், இது அவளோட வயசு தான். எனக்கு ஞாபகம் இருக்குது. ஹினாட்டா, உன்னை பார்த்துட்டேன். அட, இப்போ ஏன் நான் லூஸு மாதிரி அழுதுகிட்டு இருக்கேன்? சரி விடு, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். இல்லை, உன்னை சும்மா பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். なんかあった。いつもの花垣くんじゃないもん。え？ちゃんと言って。君のことは何でも知りたいの。彼女なんだよ。バカ。ごめん。そうだ。いつも怒られてばっかだった。ちっちゃくて気が強くて。バイバイ。明日学校でね。
டேய் இது மட்டும் தான் இருக்கா? எங்களை ஏமாத்தாதடா. டேய் ஜம்ப் பண்ணுறா. அவனுங்களுக்கு எவ்வளோ இருக்கும், நானே சென்டிமெண்ட்டில் இருக்கேன், அவனுக்கு எவ்வளோ கத்திக்கிட்டு இருக்கானுங்க. எல்லாத்தையும் வெளியேறா. இழுத்து அடிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதடா. ஏய் சத்தம் போடாதீங்களா முட்டாளுங்களா. எப்போ பாரு உடஞ்சி போன பொம்மை மாதிரி கத்திக்கிட்டே இருக்கீங்க. நானே செம்ம கோவத்தில் இருக்கேன். ஒழுங்காக கிளம்பிடு, இல்லாட்டி செத்துடுவீங்க. அண்ணா ரொம்ப சாரிண்ணா, மன்னிச்சிருங்க. அண்ணா இந்த மாதிரி ஷார்ப்பான விஷயங்கள் கிரவுண்டில் போடக்கூடாதுண்ணா. சாரிப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கூடா. இவங்கள மாதிரி ஆள்கிட்டலாம் நம்ம மோதணும்னா தைரியம் வேணும். அதை விட முக்கியமானது பயப்படக்கூடாது. நோட்லாம் பண்ண வேணாம். எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் ஃபேஸ் பண்ண கற்றுக்கோ. இந்த மாதிரி தைரியமாக இருந்தாலே உன்னை பார்த்து எல்லோரும் பயந்துருவானுங்கடா. சரி ஓகே. என் லைஃப்பில் தைரியன்ற ஒன்று இல்லவே இல்லை. ஆமாம், உன்னோட பேர் என்ன? நவோட்டோ டாசிபானோ. அட, டாசிபானாவோட தம்பியாடா நீயே? என் சிஸ்டர் தெரியுமா உங்களுக்கு? டாசிபானாவோட தம்பின்னு முதைய சொல்லியிருக்கலாம்லடா. ஓ அக்காவும் நீங்களும் ஃப்ரெண்டா? நாவோட்டோ டாசிபானா. ஆமாம், இவன் 12 வருஷத்துக்கு அப்புறம் செத்துருவான்ல. என்னோட பேர் டாக்கமிச்சி. நீ என்னை பேர் சொல்லியே கூப்பிடலாம். ஓகே டாக்கமிச்சி. உனக்கு உங்கள் அக்காவை பிடிக்குமா? இல்லை, எனக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது. ஏன், என்னாச்சு? ஏன்னா அவனை கத்திக்கிட்டே இருப்பாள். புரியுது. இருந்தாலும் நீ தான் உங்கள் அக்காவை பத்திரமா பார்த்துக்கணும். நானும் உங்கள் அக்காவும் காதலித்தோம். நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இன்றைக்கி தான் எனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. ஆனால் உனக்கு இதெல்லாம் புரியாது. கேட்க க்ரேஸியாக இருக்கும்ல. 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் ட்ரெயின் ட்ராக்கில் கீழே விழுந்துட்டேன். நான் செத்துட்டேன்னு நினச்சப்போ தான் கண்ணை திறந்து பார்த்தா மிடில் ஸ்கூல் லைஃப்பில் வந்திருக்கேன். ஆனால் இதுக்கு என்ன பேர்? என்னது, டைம் லூப்பா? அதே தான். இது பெரிய கனவாக கூட இருக்கலாம். இருந்தாலும் டாசிபானாவை பார்க்க கடவுள் கொடுத்த கடைசி சான்ஸாக நான் நினச்சிக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? ஜூலை 1, 12 வருஷத்துக்கு அப்புறம் டாசிபானா இறந்துருவா. அதே நாள் நீயும் இறந்துருவ. ஜூலை 1, 2017. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ நாகட்டோ. உங்கள் அக்காவை நீ தான் காப்பாற்றணும். இது நம்பது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஆனால் இது எல்லாமே ரியல் தான். நான் ஃப்யூச்சரை மாற்றலான்னு நினைக்கிறேன். அவள் இறந்த நாள் வரைக்கும் எனக்கு அவள் ஞாபகமே இல்லை. நான் ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக இருந்திருக்கேன். எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. நான் எல்லாத்தையும் மாற்றணும். நான் உன்னை நம்புகிறேன் நாவட்டோ. சரி ஓகே. எங்கே இருக்க? தம்பி நீ ஹாஸ்பிட்டலில் இருக்கப்பா. பிளாட்ஃபார்ம்லேருந்து கீழே விழுந்துட்டேன். ஜூலை 4, 2017. அதெல்லாம் கனவா? அப்போ இருங்க, நான் இன்னும் சாகலையா?
அது உடம்புல ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லை. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். இவர் தான் உங்களை காப்பாற்றினது. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல? ஆமாம், யார் நீ? நான் தான் நாவட்டோ. அன்னைக்கு நைட் நீங்கள் என் வாழ்க்கையை மாற்றிட்டீங்க. அப்படி பார்த்தா இந்த நேரத்தில் நீ இறந்துருக்கணுமே. நீங்கள் டைம் லூப் பண்ணனால தான் நீங்கள் என்னை காப்பாற்றினீங்க. அதனால தான் நான் உங்களை காப்பாற்ற முடிஞ்சது. டைம் லூப் பண்ணி நீங்கள் ப்ரெசண்ட்டை மாற்றிட்டீங்க. தாக்கமிச்சி, இன்னிலிருந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இதை என்கிட்ட சொன்னீங்க. இந்த நாளை ஞாபகத்தில் வச்சுக்கோ நாவட்டோ. நீ தான் உங்கள் அக்காவை காப்பாற்றணும். எங்கள் அக்காவை காப்பாற்றுறதுக்காக நான் கஷ்டப்பட்டு படித்து போலீஸ் ஆஃபீஸர் ஆகிட்டேன். அப்போது டாசிபானாக்கு என்னாச்சு? என்னை மன்னிச்சிருங்க டாக்கமிச்சி. எங்கள் அக்காவை என்னால் காப்பாற்ற முடியல. என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் நான் பண்ணி பார்த்துட்டேன். இருந்தாலும் என்னால் முடியல. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களால் தான் எங்கள் அக்காவை காப்பாற்ற முடியும் நான் நம்புகிறேன். நான் காப்பாற்ற முடியுமா?